திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடு இடிந்து விழுந்த நிலையில் அதனை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அங்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? விவரம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய மழையின் கீழ் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக 4 வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கின்றன. அந்த 4 வீடுகளில் இருந்த 7 பேர், அதில் ஒரு வீட்டில் மட்டும் இருந்த 7 பேர் மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரத்தை கடந்துவிட்ட நிலையில் தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை 3 மணி அளவில் நம் பின்னால் தெரியக்கூடிய இந்த மலையில் தான் கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவார்கள். அங்கிருந்து உருண்டு வந்த ஒரு பாறை அருகில் இருக்கக்கூடிய வீடுகளின் மீது விழுந்ததாகவும் கூடவே அந்த மண்ணோம் சேர்ந்து வந்து வீடுகளின் மீது விழுந்ததாக சொல்லப்படுகிறது. 4 வீடுகளின் மீது பாறையும் மணலும் விழுந்த காரணத்தினாலே அந்த வீடுகள் மொத்தமாக மண்ணில் புதையுண்டிருக்கின்றது. அதில் ஒரு வீட்டில் இருந்த தம்பதிகள் ராஜ்குமார் மற்றும் மீனா என்ற தம்பதிகள், அவர்களுடைய 2 குழந்தைகள் உட்பட அக்கம் பக்கத்து உறவினருடைய வீட்டு குழந்தைகள் என மொத்தமாக 5 குழந்தைகள், அதாவது 2 பெரியவர்கள் 5 குழந்தைகள் என மொத்தமாக 7 பேர் மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலே இருக்கக்கூடிய பாறைகளை எடுத்து அதன் பிறகு அந்த வீட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த சுவர்களை எல்லாம் எடுத்து அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த ஜேசிபி எந்திரங்களுடைய உதவியோடு அந்த பாறைகளை அகற்றுவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணை அகற்றுவதற்குமான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேசிபி நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு கீழ்தான் அந்த 4 வீடுகளும் புதையொன்றிருக்கிறது. அந்த 5 குழந்தைகள் உள்ளே புதைந்திருக்கக்கூடிய நிலையில அதுல ஒரு குழந்தையினுடைய தந்தை இருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். அண்ணா, இப்ப நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று என்ன சார் நடந்துச்சு? மழை லைட்டாக போட்டுனே இருந்துச்சு. பொய்து போக கொஞ்சம் அதிகமாக வந்தது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு மாதிரியாக கலராக வந்ததுனால சரினா போனால் சரி ஏதோ நின்றுட்டு பசங்க அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் விளையாடி இருந்தாங்க. மேல் வீடு அக்காது, கீழே வீடு தங்கச்சிது. அந்த தங்கச்சி பசங்க அக்கா பசங்க விளையாடுவாங்க, போவாங்க, வருவாங்க. அதே மாதிரி எங்கள் 2 மச்சாமார் பசங்க பக்கத்து தெருவில் இங்கே வந்து சொந்தக்காரர், நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க விளையாடி நின்றாங்க. அதனால் என்ன பண்ணி இந்த மழை வந்ததுனால என்ன பண்ணாங்க, உள்ளே கொஞ்சம் போனாங்க. சரி என்ன மழை வருதுன்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போனது தான் அந்த சாட்டில் அது வந்தது தெரியாமல் பசங்க உள்ளே நோர்னாங்க. அப்படியே வந்து அமுந்துருச்சு. ஃபஸ்ட்டு மண் வந்து அமுந்துருச்சு. அதுக்கப்புறம் கல் பாறைலாம் வந்து அமுந்துருச்சு. அவ்வளோதான் சார். இருக்கிற ஆளுங்களை நாங்களே அப்படியே ஓட்டோம், கூப்பிட்டுன்னு தப்பிச்சு ஓட்டோம். இந்த ஒரு குழந்தை தான் என் மச்சின்ச்சி 2 குழந்தை, அப்புறம் மத்தாமருக்கு 2 குழந்தை, எங்கள் சகலபடி மச்சின்ச்சி 7 பேர். 7 பேர் உள்ள இருக்காங்களா? ஆமாங்க சார். குழந்தைங்க மொத்தம் எத்தனை பேர்? குழந்தைங்க 5 பேர், என் மச்சின்ச்சி சகலபடி 2 பேர், 7 பேர் சார். பாப்பாவுடைய வயசு என்ன? அவங்க பேர் என்ன? என் பாப்பாவோட வயசு வந்து 12. இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. 12, 6வது படிக்குது. இப்போ இங்கே மொத்தம் 4 வீடு இருந்துங்களா? 4 வீடுமே உள்ள மண்ணில் முழுக்கி இருக்குங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார், 4 வீடு சார். தற்போது இங்கே அந்த குழந்தை உள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தந்தை பேசியிருந்தார். தொடர்ச்சியாக இந்த இடத்தை பொறுத்தவரையிலே பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மாவட்ட நிர்வாகம் முழுமையாக இந்த பணிகளை முடக்கிவிட்டிருக்கின்றது. ஜேசிபி எந்திரத்தினுடைய அந்த உதவியோடு அங்கு இருக்கக்கூடிய மணல் மற்றும் கல்லை எல்லாம் பெயர்த்தெடுக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் மட்டுமில்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் வரவழைக்கப்பட்டு அவர்களும் நவீன உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்களை உயிரோடு பத்திரமாக மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இரவு பகலாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று மாலை 3 மணிக்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 24 மணி நேரத்தை கடந்தும் இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அக்கம் பக்கத்து வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அண்ணாமலையாரிடம் வேண்டுதல்களை வைத்து வருகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது பத்திரமாக மீட்டுவிட வேண்டும் என்பதுதான் அக்கம் பக்கத்து வீட்டார் உறவினர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. உள்ளே 5 குழந்தைகள் புதைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த குழந்தைகளின் தந்தை மற்றொருவர் இங்கே இருக்கின்றார். அண்ணா வணக்கம். இப்போ உங்க குழந்தையும் உள்ள இருக்காங்க? ஆமா சார், என் குழந்தை உள்ள இருக்குது. என் பேர் மஞ்சுநாதன், என் பேர் வினோதினி. 2 குழந்தைங்க இருக்காங்க? ஆமா, 2 மகா 1, வினோதன் 1, என் தம்பி பொண்ணு 1. யார் வீட்டுல? ராஜ்குமார் வீட்டுல இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேருக்கு உள்ள மாட்டிக்கிறாங்க.
உங்க பாப்பா ஏன் அவர் ராஜ்குமார் வீட்டுக்கு போனாங்க? எல்லாம் ரிலேஷனுங்க சார் எல்லாம். மழை பெஞ்சதுனால அதெல்லாம் மேலே கீழே வந்தாங்க ரிலேஷன் கண்டு உள்ள போயிட்டாங்க. எப்போ மாமலை போறது தான், எப்போ போறனால அப்புறம் உள்ள போயிட்டாங்க. அந்த இது எதிர்பார்க்கல, இவ்வளோ மழை எதிர்பார்க்கல. சப்போஸ் உள்ள போன உடனே மரம் வந்து மேலேருந்து அப்படியே மரம் சரிஞ்சு அப்படியே உள்ள அப்படியே உள்ள முழுகி போயிட்டாங்க. அப்படியே இப்ப வீட்டுல வந்து ராஜ்குமார், அவங்க ஒய்ஃப் மீனா, அதே மாதிரி 5 குழந்தைங்க, ஒரு ஆம்பளை குழந்தை, 4 பொம்பளை குழந்தை. அதுல உங்க பையனா? உங்க பொண்ணு இருக்காங்க. பாப்பா பேரு வினோதினி உள்ள இருக்காங்க. இப்ப மொத்தமா 7 பேரையும் மீட்கணுங்கிறதான். 7 பேர் தான் பொண்ணு பசங்க, என் பசங்க மீட்டு விட சார் எங்களுக்கு. அது பொண்ணு கூட சார் அவங்களுக்கு அது பெரிய நாட்டுக்கு தெளிச்சுக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குழப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அது ஒன்று எங்களுக்கு போதும் சார். அவங்களுக்கு தொடர்ந்து அக்கம் பக்கத்து வீட்டாரும் தொடர்ந்து பலரும் நேற்று இரவிலிருந்தே சாப்பிடவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல உறக்கம் இல்லாமலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட பலரும் இந்த மீட்பு படையினரோடு இணைந்து தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணாமலையார் கோவிலும் அருகிலேயே தான் இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு அருகில்தான் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றக்கூடிய மலை நமக்கு தெரியும். கார்த்திகை மாதத்திலே மேலே பல கிலோமீட்டர் நடந்து சென்று தீபம் பெரிய அளவில் ஏற்றுவார்கள். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான், அந்த மலைக்கு கீழ்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில நேற்று இந்த பகுதியிலும் கனமழை பெய்ததாக குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு கனமழை பெய்த காரணத்தினால் மண்ணும் கற்களும் முதலில் சரிந்து விழுந்திருக்கின்றது. அங்கு அந்த மலைக்கு அடிவாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. வஉசி நகர் இது. இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வஉசி நகர் 9வது தெரு. இந்த தெருவில் இருக்கக்கூடிய 4 வீடுகள் தான் தற்போது புதையுண்டிருக்கின்றது. அதில் ராஜ்குமார், மீனா என்ற அந்த தம்பதிகளுடைய 2 குழந்தைகள் உட்பட அவர்களது அக்கம் பக்கம் வீடுகளில் வசிக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்களின் குழந்தைகள். நமக்கு தெரியும், கிராமங்களில் மழைக்காலங்களில் எவ்வாறு குழந்தைகள் அக்கம் பக்கத்து வீடுகளிலே சென்று விளையாடுவார்கள். ஏனென்றால் மழைக்காலங்களிலே பெரிதாக பொழுதுபோக்கு இருக்காது, வெளியில் சென்று விளையாட முடியாது. நண்பர்கள் அனைவரும் ஒரு வீட்டிலே அமர்ந்து அவர்கள் ஒன்று கூடி விளையாடுவார்கள். அதுபோன்று விளையாடுவதற்காக அந்த குழந்தைகள் ஒன்று சேர்ந்ததாக கூறுகிறார்கள். அவ்வாறு ஒன்று சேர்ந்த அந்த 5 குழந்தைகள், அவர்களுடைய அந்த பெற்றோர் உட்பட மொத்தமாக 7 பேர் உள்ளே புதையுண்டிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அனைவரும் வேண்டுதல்களை வைத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் உதவக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். இந்த பகுதியில் எல்லா மக்களும் என்னுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு? சரி, இங்கே திருவண்ணாமலை பிரசித்தி பெற்று கார்த்திகை தீப ஃபெஸ்டிவல் வந்து நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒன்று. இப்போ அதுக்கு உண்டான ஒரு கார்த்திகை மாதத்தில் இப்போ 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடக்கிற திருவிழா வந்து இன்னும் 2 நாள்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு என்ன மாதிரியான பணிகள்லாம் போயிட்டு இருக்கு? நீங்க கிராம இளைஞர்கள் என்ன சப்போர்ட் பண்றீங்க? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் அந்த மண் ஃபர்ஸ்ட் சரிஞ்சு அதுக்கப்புறம் சரிவு கீழே ஏற்பட்டதால அக்கம் பக்கத்துல அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே வந்து பதறி அடிச்சு குழந்தை குட்டியோட எல்லாத்தையும் வந்து வீடு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு சவுண்டு, மண் சரிவு சவுண்டு இல்லாம கேட்காத இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மண் சரிவு சவுண்டு கேட்காம அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் இருந்த ஒரு காரணத்தால இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது வந்து முற்றிலும் வந்து கோவிலுக்கு அருகாமையிலே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா மீண்டும் குழந்தை வந்து உயிரோடவும் குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரை பிரார்த்திக்கிறோம். திருவண்ணாமலை மக்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறாங்க. உயிருடன் மீட்டு கொடுக்க தமிழக அரசு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக அனைவருடைய வேண்டுதலும் அவர்கள் 7 பேரும் நலமுடன் மீட்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, அதே போல கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பலரை வீடுகளை இழந்திருக்கிறார்கள், கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் பல 1000 ஏக்கர் கணக்கில் பாதிப்படைந்துள்ளது. இவையெல்லாம் கூட மீண்டு விடலாம் என்றால் மனித உயிர் என்பது விலை மதிப்பற்றது. அவர்களை தற்போது அவர்கள் இல்லாமல் அவர்களது உறவினர்கள் தொடர்ந்து கடும் மன உளைச்சலிலும் மிகுந்த வருத்தத்திலும் இருக்கிறார்கள். தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவர்களை உயிரோடு மீட்டுவிட வேண்டும் என்பதுதான் வேண்டுதலாக இருக்கிறது. நமக்கு தெரியும், பல இடங்களில் இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்பட்ட போது 2 நாட்கள் கழித்து கூட உயிரோடு மீட்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இருந்திருக்கின்றது. எனவே 24 மணி நேரம் மட்டுமே கடந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எப்படியும் உயிரோடு வந்துவிட வேண்டும். உள்ளே ஆக்சிஜன் கிடைப்பதற்கான ஏதாவது ஒரு துவாரம், ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே
இங்க இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணமாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு துறையை சார்ந்தவர்கள் என பலரும் தங்களால் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அவற்றை செய்து வருகின்றார்கள். உள்ளே இளம் பிஞ்சுகள் 5 குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே வெறும் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள், 10 வயசு 11 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் என்று அவர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கண்ணீரும் வேதனையோடும் தெரிவிக்கிறார்கள். அந்த குழந்தைகளை மீட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலச்சரிவு இதற்கு முன்பு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது மேலே இருந்து ஒரு சிறிய பாறை ஒன்று உருண்டு வந்ததாகவும், ஆனால் அவ்வாறு வந்த பாறை பாதியிலேயே நின்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மேலிருந்து உருண்டு வந்திருக்கிறது. நீங்கள் தற்போது திரையில் பார்க்கலாம், ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கின்றது. அந்த பாறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மேலே இருந்து வந்ததாகவும், அதன் பிறகு அது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஜேசிபி எந்திரங்கள் துணையோடு தற்போது அந்த பள்ளம் எடுக்கக்கூடிய, அதாவது மேலே சரிந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த மணலை அள்ளக்கூடிய பணி நடைபெறுகின்றது. இந்த மண்ணை சுமார் ஒரு 10 அடி ஆழத்திற்கு எடுத்த பிறகு அதன் பிறகு சில பாறை துண்டுகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர்கள், மேற்கூரை போன்றவையெல்லாம் அடியோடு புதைந்திருக்கின்றது. எனவே அவற்றையும் உடைத்து எடுத்து அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த 7 நபர்களை மீட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். 2 பெரியவர்கள், 5 குழந்தைகள் உட்பட மொத்தமாக 7 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்டு கொண்டு வந்த பிறகுதான் நாங்கள் உறங்கச் செல்வோம், சாப்பிடச் செல்வோம் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள், வஉசி நகர் பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே சோகமாக காட்சியளிக்கிறது. காரணம், 5 பச்சிளம் குழந்தைகள் என்றாலே நம் வீட்டு குழந்தைகளாக இல்லை என்றாலும் நமக்கு சோகம் தொற்றிக்கொள்ளும். எனவே விளையாடுவதற்காக சென்ற எந்த விதமான கள்ளங்கபடமும் அறியாத அந்த இளம் குழந்தைகள் உள்ளே சென்று சிக்கிக் கொண்டது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களை மீட்பதற்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கிறது என்று தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார்கள். அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொறியியல் வல்லுநர்கள் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அவர்களை மீட்பதற்கான வழி இருக்கிறதா என்பதையும் யோசித்து வருகிறார்கள். மற்றொரு புறம் ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு பள்ளம் எடுப்பதற்கான, அந்த மேலே மூடி இருக்கக்கூடிய மணலை, கற்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராஜேஷ், திருவண்ணாமலையில் பாறை உருண்டு அந்த நிலச்சரிவில் சிக்கி தற்போது 7 பேர் அதில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த நிலச்சரிவில் 2 பெரியவர்கள், 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் அதில் சிக்கி தற்போது இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரத்தை தாண்டியும் அந்த பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியிருக்கீங்க. அவர்களை மீட்பதில் என்ன மாதிரியான சிரமங்கள், சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? அது பத்தின விவரம் ராஜேஷ். நிச்சயமாக இப்ப இந்த மண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 வீடுகள் உள்ளே போயிருக்கிறது. அதாவது முதலிலேயே மண் லேசாக சரிந்து வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அந்த மண் சரிஞ்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அலர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, ஏன் மண் சரிஞ்சு விடுது, பாறைக்கு எல்லாம் லேசா உருள்ற மாதிரி தெரியுது, அப்ப தொடர்ச்சியா நாம இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடுகள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மொத்தமாக 4 வீடுகள் உள்ளே புதைந்திருந்தாலும் கூட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் மட்டும்தான் சிக்கி இருக்கிறார்கள். மற்ற 3 வீடுகளில் இருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் பத்திரமாக தப்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த நில அதிர்வு போன்ற உணர்வு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மேலே இருந்து அந்த பாறைகள் உருள்வது போல சப்தமெல்லாம் கேட்டதாக சொல்கிறார்கள். மண் சரிந்து கீழே தொடர்ந்து கொட்டி கொண்டிருந்தது. இது இவ்வாறு கீழே சரிந்து விழுந்தால் வீட்டின் மீதுதான் விடும் என்று கணித்து அந்த அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கீழே வந்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு வீட்டில் மட்டும் பெரியவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் மற்ற குழந்தைகளோடு, உறவினர்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்ததாகவும் சொல்கிறார்கள். அவ்வாறு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் தான் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த குழந்தைகளும் பெரியவர்களுமாக 7 பேர் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த வீட்டை தற்போது தோண்டி எடுக்கக்கூடிய பணி என்பது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழம் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். 10 அடி ஆழத்திற்கு 10 முதல் 15 அடி ஆழத்திற்கு
அந்த 10 முதல் 15 அடி ஆழம் கீழே இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை வேகமாக தோண்டி எடுக்கவும், அதன் கீழே இருக்கக்கூடிய அந்த பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் மேற்கூரை ஆகியவற்றை அப்புறப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய மக்களை காப்பதற்காக தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.